வணக்கம். ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய புரோஸ்டேட் கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட் அதற்கான எளிய சித்த மருத்துவ முறைகள், யோகாசன முறைகள் மற்றும் அக்குப்ரெஷர் முறைகளை இந்த வீடியோல பார்க்கலாம். ஆண்களுக்கு யூரினரி பிளாடருக்கு கீழே, அதாவது நெக் ஆஃப் தி பிளாடர்னு சொல்லுவோம், அந்த பகுதியில தான் புரோஸ்டேட் கிளாண்ட் அமைஞ்சிருக்கு. இந்த கிளாண்ட் வந்து பாத்தீங்கன்னா விந்த அணுக்களுக்கு ஃப்ளூயிட், அதாவது விந்த அணுக்களுக்கு தேவையான திரவத்தை சுரக்கக்கூடிய பணியை இந்த கிளாண்ட் செய்யுது. பொதுவா 50-55 வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கு இது வீக்கம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதாவது புரோஸ்டேட்டோமெகாலின்னு சொல்லுவோம். இதுல ஏதாவது இன்ஃப்ளமேஷன் இருந்தா புரோஸ்டேட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். பொதுவா இந்த புரோஸ்டேட் கிளாண்ட்ல ஏதாவது பிரச்சனை ஏற்படும் போது பிரெனைன் புரோஸ்டாட்டிக் ஹைப்பர்ப்ளேசியா அப்படின்ற ஒரு கண்டிஷன் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. எதனால இதுக்கான காசஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவா ஏஜ் ஃபர்ஸ்ட் ஃபேக்டரா இருக்கு. ஏஜ் வந்து ஒரு 50-55 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு, சில ஆண்களுக்கு புரோஸ்டேட் கிளாண்ட்ல என்லார்ஜ்மெண்ட் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. யூரினரி ட்ராக்ட்ல இன்ஃபெக்ஷன் இருந்தாலோ, கிட்னி ஸ்டோன்ஸ் இருந்தாலோ இது என்லார்ஜ்மெண்ட் ஆகும். ஒரு சிலருக்கு டயபெட்டிக் இருந்தாலும் இது என்லார்ஜ்மெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஹெரிடிட்டி காரணமாகவும் இது ஏற்படலாம். மேலும் ஆல்கஹால், ஸ்மோக்கிங், கிரானிக்கா ஏதாவது ஒரு டிசீஸ்க்கு நீங்க வந்து மெடிசன் எடுத்துட்டு இருக்கீங்க என்னும்போது அதுக்கான சைடு எஃபெக்ட்ஸ் ஆகும் இது ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது வந்துச்சுன்னா மெயின் சிம்டம்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எஸ்பெஷலி நைட்ல வந்து பாத்தீங்கன்னா யூரின் வந்து ஃப்ரீக்வெண்டா போற மாதிரியான ஒரு சிம்டம் இருக்கும். யூரின் வர மாதிரி இருக்கும். அப்படி போனாலும் ஃபுல்லா யூரின் வந்து பிளாடர் எம்டி ஆகாம கொஞ்சம் வந்து ரிட்டைன் பிளாடர்ல கொஞ்சம் இருக்கும். அடிக்கடி யூரின் போற மாதிரி இருக்கும். லோயர் அப்டாமன்ல பெயின் இருக்கும். பேக் பெயின் வந்து இருக்கும். எரக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன், அதாவது விரைப்புத்தன்மையில கோளாறுகள் ஏற்படும். இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். கண்டிப்பா நான்வெஜ் அவாய்ட் பண்ணணும். பிளான்ட் ப்ரோட்டீன்ஸ் எடுத்துட்டு அனிமல் ப்ரோட்டீன்ஸ் டயட்டை கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும். கால்சியம் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணணும். ஃபேட் அதிகமா இருக்கிற ஃபுட்ஸ், ஸ்பைசி ஃபுட்ஸ் இதெல்லாம் கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும். நைட்ல டீப் ஸ்லீப் இருக்கணும். ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கணும். மேலும் ரேடியேஷன்ல இருந்து நம்ம கொஞ்சம் விலகி இருக்கணும். அதாவது மொபைல், லேப்டாப் இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது இந்த பேண்ட் பாக்கெட்ல வைக்கிறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். மெயினா ஆல்கஹால், ஸ்மோக்கிங்கை கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும். இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணும்போது புரோஸ்டேட் கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட்ல இருந்து நம்மள பாதுகாத்துக்க முடியும். புரோஸ்டேட் கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட்டுக்கு ஆரம்ப நிலையில் எடுக்கக்கூடிய எளிய சித்த மருத்துவம் என்னன்றதை பார்க்கலாம். கருஞ்சீரகம், பூண்டு, தேன் இது மூன்றையும் கலந்து காலையில எம்டி ஸ்டொமக்ல சாப்பிட்டுட்டு வரலாம். பூண்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4-5 பல் எடுத்து தேன்ல ஊற வச்சு நைட்டே வச்சிருங்க. மார்னிங் எந்திரிச்சு கருஞ்சீரக பவுடர் அது கூட ஆட் பண்ணி நல்லா மென்னு சாப்பிட்டுட்டு வரணும். அடுத்தது ஒரு கஷாயம். கஷாயம் வந்து பாத்தீங்கன்னா சிறுகன் பிள்ளை நம்ம எல்லாருக்குமே தெரியும். அடுத்தது நெரிஞ்சில். இது ரெண்டுத்தையும் ஈக்குவல் அமௌண்ட் எடுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டு 5 கிராம்ஸ் அளவு எடுத்து 2 கிளாஸ் வாட்டர்ல கஷாயம் பண்ணி 60 ml அளவுக்கு எடுத்துட்டு வரணும். இந்த கஷாயத்து கூட சிலாசித்து பருப்பம் அப்படின்றது ஒரு மருந்து இருக்கு. சிலாசித்து பருப்பம் ஒரு 3 சிட்டிகை அளவு இந்த கஷாயத்தோட ஆட் பண்ணி காலையிலயும் இரவும் நீங்க குடிச்சிட்டு வரலாம். அடுத்தது மாவிலங்கப்பட்டை. மாவிலங்கப்பட்டை இதுக்கு ஒரு மிக சிறந்த தீர்வாக இருக்கும். மாவிலங்கப்பட்டையும் இந்த மாதிரி ஒரு 60 ml அளவுக்கு எடுத்து கஷாயம் 60 ml கஷாயம் நீங்க காலையிலயும் ஈவினிங்கும் குடிச்சிட்டு வரலாம். அடுத்தது தேங்காய் பால். முருங்கைப்பூவை நல்லா உலர்த்தி வச்சுக்கோங்க. தேங்காய் பால் எடுத்துட்டு முருங்கைப்பூ பவுடர் நல்லா ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க. முருங்கைப்பூ பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு 1 கிளாஸ் அளவு தேங்காய் பால்ல கலந்து 2 வேளை குடிச்சிட்டு வர கண்டிப்பா புரோஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். அடுத்தது நட்ஸ் வகைகள். நட்ஸ் வகைகள் வந்து பாத்தீங்கன்னா பூசணி விதை ரொம்ப முக்கியமானது. பூசணி விதைகள் வந்து உணவுல அதிகமா சேர்த்துக்கோங்க. பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டு வெந்நீர்ல கலந்து இதை சாப்பிட்டுட்டு வரலாம். சீந்தில் சூரணம். சீந்தில் சூரணமும் இதுக்கு சிறந்தது. சீந்தில் சூரணமும் நீங்க வெந்நீர்ல கலந்து 2 வேளை தினமும் சாப்பிட்டுட்டு வர குணமாகும். நட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி வால்நட்ஸ், முந்திரி, பாதாம், பிஸ்தா இது எல்லாமே நீங்க உணவுல அடிக்கடி சேர்த்துட்டு வரலாம். மேலும் ஃபுட்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபைபர் கண்டென்ட் அதிகமா இருக்கிற ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை கண்டிப்பா ஆட் பண்ணணும். ஃபிஷ் எடுத்துக்கலாம். அதாவது ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கிற ஃபிஷ் எடுத்துக்கலாம். டொமேட்டோ வந்து லைகோபின், அதுல இருக்கிற லைகோபின் வந்து புரோஸ்டேட் கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட்டை குறைக்கும். புரோஸ்டேட் கேன்சர் செல்ஸ் அழிக்கக்கூடிய சக்தியும் அதுல இருக்கு. டொமேட்டோ வந்து ஃபுட்ல அதிகமா சேர்த்துக்கலாம். புரோஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட், புரோஸ்டேட் கேன்சர் இதுக்கு எளிய முறை தீர்வு இன்னொன்னு ஹிப் பாத், அதாவது டப் பாத்னு சொல்லுவோம். இடுப்பளவு வெந்நீர்ல ஒரு 15 to 20 மினிட்ஸ் டெய்லி உட்கார்ந்துட்டு வரணும். அந்த தண்ணீர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்துப்பு அல்லது எப்சம் சால்ட், மஞ்சள் சேர்த்து வெதுவெதுப்பான தண்ணீர்ல, இடுப்பு அளவு தண்ணீர்ல நீங்க உட்காந்துட்டு ஒரு 20 மினிட்ஸ் உட்காந்துட்டு வந்தோம்னாவே புரோஸ்டேட் செல்ஸோட ஆக்டிவேஷன் அதிகமா இருக்கும். பிளட் சர்க்குலேஷன் அதிகமா இருக்கும். என்லார்ஜ்மெண்ட் படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். புரோஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட்டுக்கு சிறந்த யோகாசன பயிற்சிகள் என்னென்னு பார்க்கலாம். நரசிம்ம கர்ஜாசனம். இது வந்து நீங்க நரசிம்மர் கோயிலெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தூண்ல இல்ல அந்த போட்டோஸ்ல வந்து இருக்கும்.
அந்த மாதிரியான போஸ்டர், அதாவது காலை மடக்கி வச்சுக்கிட்டு கழுத்தை மேலே தூக்கி நாக்க வெளியில நீட்டி லோயர் அப்டாமன்ல நல்ல கம்ப்ரெஷன் கொடுத்து இருக்கிற போஸ். இது வந்து லோயர் அப்டாமனோட எல்லா ஆர்கன்ஸையும் ஸ்டிமுலேட் பண்ணும், பிளட் சர்க்குலேஷனை இன்க்ரீஸ் பண்ணும். அடுத்தது பட்டர்ஃப்ளை போஸ், அதாவது தித்லி ஆசனம் சொல்லுவோம். காலை ஃபுட் ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சுக்கிட்டு ரெண்டு மூட்டையும் அப் அண்ட் டவுன்ல வந்து பட்டர்ஃப்ளை பறக்கிற மாதிரி காலை அசைக்கிற மூவ்மெண்ட். அடுத்தது நவாசன், போட் ஷேப்னு சொல்லுவோம். இடுப்பு பகுதி மட்டும் கீழே இருக்கும், கால் ரெண்டும் மேலே தூக்கிட்டு இருக்கிற ஆசனா. அடுத்தது புஜங்காசன், ஸ்னேக் போஸ்ன்னு சொல்லுவோம். சாதாரணமா சிம்பிளா செய்யக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் என்னன்னு பார்த்தோம்னா, ஸ்ட்ரெயிட்டா நின்றுட்டு கை ரெண்டையும் மேலே தூக்கிட்டு ஃபார்வர்ட் பெண்ட். இது ஒரு 10 to 15 ரவுண்ட்ஸ் டெய்லி நீங்க ஃபாலோ பண்ணாலே போதுமானது. அடுத்தது ப்ரோஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட்க்கு செய்யக்கூடிய அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். கையில வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய நடுவிரலும் மோதிர விரலும் இணையக்கூடிய பகுதியில பாம் சைட்ல ஒரு பாயிண்ட் இருக்கு. அந்த பாயிண்ட்டை நீங்க வந்து டெய்லி ஒரு 5 to 10 டைம்ஸ் டைம் இருக்கும்போது ஒரு 60 செகண்ட்ஸ்க்கு நீங்க வந்து ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னாவே போதும். ப்ரோஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட்க்கு நம்ம பாடியில இருக்கக்கூடிய அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். தொப்புளுக்கு கீழே இருக்கக்கூடிய 2 பாயிண்ட்ஸ் 6 and 4, அண்ட் மூட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்டொமக் 36, அதுக்கப்புறம் யூபி சேனல்ல இருக்கக்கூடிய 65 அண்ட் கிட்னி 3. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்க டெய்லி ஒரு 1 மினிட்க்கு மைல்டா பிரஷர் கொடுத்துட்டு இருந்தா போதும். 5 to 6 டைம்ஸ் பர் டே நீங்க செஞ்சாலே போதுமானது. ப்ரோஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட்ல 4 ஸ்டேஜஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஸ்டேஜஸ் ஈஸியா இந்த ட்ரீட்மெண்ட் நீங்க வீட்ல ஃபாலோ பண்ணாலே ஈஸியா அதை குணப்படுத்த முடியும். ஸ்டே ஸ்ட்ராங், லிவ் லாங். தேங்க்யூ.